ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ் வந்து டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி மேக்ஸ் போட தெரியும். ஒரு 20+ வரைக்கும் நம்ம போடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே, நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாம் ஹாலில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது வராது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் ஒரு சம்முக்கே எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப அது டைம் வந்து உங்களுக்கு டிலே கொடுக்கும். ஜிகே வந்து உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக ஒரு 10 to 20 கொஷின் தெரிஞ்ச கொஷினே தப்பாக அடிச்சுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த கொஷின் தெரியுது அப்படின்னாலும், எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்க போடுறீங்க அப்படின்றத டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாங்க கொஷினுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு x² + 4y² = 4xy எனில் x/y என்பது என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1:2, 2:1, 1:4, 4:1 சொல்லி. இத வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபார்மேஷன் அந்த இது மாரி ஈக்குவேஷன் மாரி ஃபார்ம் பண்ணலாம். x² + 4y² -4xy அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க 4xy இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். மைனஸ் வந்துருச்சுன்னா ஈக்குவல் டூ 0 அப்படின்ற மாரி ஆயிடும். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, x² ப்ளஸ் அதனோட ஃபேக்டர்ஸ் இது பண்ணியிருக்கோம். 4 - 4xy நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, 2y² அப்படின்னும் 4xy -2x 2y அப்படின்ற மாரி எழுதிட்டோம். நமக்கு தேவையான மாரி நம்ம அத பிரிச்சிருக்கோம். வேற எதுவுமே பண்ணல. இந்த 4y² 2y² எழுதியிருக்கோம். புரிஞ்சுங்களா? 4xy 2 வெளிய எடுத்துட்டு x × 2y அப்படின்ற மாரி நமக்கு தேவையான மாரி எழுதியாச்சு. இது மாரி எழுதும்போது x - 2y (² அப்படின்றது கிடைக்கும். இது எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னா, a² + b² - 2ab அந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கு. அதனால நம்ம அது அது அந்த ஃபார்மேட்ல வந்தோனே நம்மளுக்கு டக்குனு மைண்ட்ல வரணும். a - b² இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணி a - b² = 0. ஸோ ஸ்கொயர் எடுத்தோனே x - 2y a - b கிடைச்சிருச்சு. ஸோ அதான் x - 2y = 0ன்னு போட்டாச்சு. x இந்த பக்கம் மைனஸ் இருக்குது. இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது 2yஆ மாறிடும். ஸோ x = 2ன்னு வரும். y வந்து 1 அப்படின்றது கிடைச்சிரும். இது மூலமா நம்ம ஈஸியா 2:1 அப்படின்றத ஆப்ஷன் போட்டுறலாம். இல்ல இது ரொம்ப எனக்கு டஃப்பா இருக்கு அப்படின்னா, இன்னும் என்ன பண்ணலாம் இந்த மாரி சம்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்லேருந்து போலாம். இந்த எக்ஸ், ஒய்க்கு என்ன ஆப்ஷன் குடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து ஒவ்வொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் இருக்க வேல்யூ, இந்த பக்கம் இருக்க வேல்யூவும் ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா, அதுதான் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈஸி மெத்தட் இது. இத ஃபாலோ பண்ணிப்போம் இந்த சம்முக்கு. அடுத்து 16வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடரில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d மற்றும் 4a + 4d எனில் 19வது உறுப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் அந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா வந்து மைண்ட்ல இருந்துச்சுன்னா இது வந்து போட்டுறலாம். அப்படி இல்ல ஃபார்முலாஸ்ல போறதுக்கு இதுவா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த இதுல போடலாம். அந்த ஃபார்முலா Tn = a + n - 1 × d அப்படின்ற ஃபார்முலால போடலாம். இன்னும் ஈஸியா வந்து போட்டிருக்கோம் பாருங்க. இப்ப என்ன குடுத்துருக்காங்க? 4வது, 7வது உறுப்புகள்னு குடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 19வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 உறுப்பு இந்த மாரி குடுத்துட்டு, ஒரு உறுப்பு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாரி ரீசனிங் டைப்ல வந்து இது பண்ணலாம். T4 = குடுத்த டேட்டா எழுதிக்கிறோம். T7 = 4a + 4dன்னு எழுதியாச்சு. இதுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு. அதே 3ய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். T10 வரும். ஸோ T10 வந்து நம்ம எப்படி எழுத போறோம்? அது கூட ஆட் பண்ணிக்க போறோம். 3 இருக்கு, 4 இருக்கு. அடுத்து 5 வரும் இல்லையா? அப்படி. 2 இருக்கு, 4 இருக்கு. அடுத்து 2 ஆட் பண்ணா 6 வரும். அடுத்து 13 அதுக்கு அடுத்து 16 அதுக்கு அடுத்து 19 இந்த மாரி எழுதிட்டோம்னா, உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிரும். அவ்வளோதான். T19 வந்து கிடைச்சிருச்சுங்களா? 8a + 12d ஆப்ஷன் ஏ ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அந்த டிஃபரன்ஸுக்கு ஏத்த மாரி நம்மளா ஒண்ணு கிரியேட் பண்றோம். அடுத்து டிஃபரன்ஸ் வச்சு அத 3 வருது. அந்த 3ய ப்ளஸ் பண்ணி 7 கூட ப்ளஸ் பண்ணா 10 வரும். அது கூட 3ய ப்ளஸ் பண்ணா 13 வரும். அது கூட 3ய ப்ளஸ் பண்ணா 16 கூட 3ய ப்ளஸ் பண்ணா 19. 19க்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டைம் சேவிங் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸையும்
அதுவும் அது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஓகே. வெல் அண்ட் குட். இது ஈஸியா போடலாம். அதுக்காக இது குடுத்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து மீட் பண்ணலாம். அந்த வீடியோவும் பாருங்க. டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பாருங்க. ஓகே. தேங்க் யூ.